ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தைகளே, திருச்செந்தூரிலிருந்து வந்திருக்கிறேன். என் செல்லமே, எதற்காக? உன்னிடத்தில் ஒன்று சொல்ல வேண்டும். ஆம், நான் சொல்வதை நிராகரிக்காமல் கேள். இந்த நல்லதொரு மாலை பொழுதில் உனக்கு பிடித்த விஷயங்கள், நீ விரும்பிய வாழ்க்கை, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நிச்சயமாக இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உனக்கு வழங்குவேன். ஏனென்றால் இது என்னுடைய கடமை அல்லவா? இவைகளை எல்லாம் பெறுவதற்கு சற்று காலதாமதம் ஆகலாம். ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. நீ எதற்காக அவசரப்படுகிறாய்? எந்த ஒரு சூழலிலும் அவசரப்படக்கூடாது. ஏன் இந்த பதற்றம்? உனக்கு நான் பாதுகாப்பு வளையமாக உன்னை சுற்றித்தானே இருக்கிறேன். உன்னை சுற்றித்தானே நான் உன்னிடத்திலே வந்து கொண்டிருக்கிறேன். உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கொடுக்கப் போகிறேன். அதை நீ உதிர்த்து விடாமல் பக்குவமாக வைத்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் என்று உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போது எனது தரிசனமும் பரிபூர்ண ஆசீர்வாதமும் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் அல்லது செய்ய முயற்சி செய்யட்டும். யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாதே. நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாகச் செய். இதைத்தான் உன்னிடத்தில் எச்சரிக்கையுடன் சொல்கிறேன். நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாகச் செய். கூட்டு சேர்ந்தோ அல்லது பல பேர் உன்னுடைய நண்பர்கள் மூலயமாக அல்லது உறவினர்கள் கூட சேர்ந்து எதையும் செய்ய முயற்சிக்காதே. ஏன் என்று சொல்கிறேன் அல்லவா? அந்த சமயத்தில் அந்த இடத்தில் உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும். நீ எதிர்பார்த்தது தடைபடும். தன்னிச்சையாக செய். உனக்காக இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன், உனக்கு பக்கபலமாக. உன்னுடைய பாதையில் தைரியமாக நீ சென்று கொண்டே இரு. நான் இருக்கும்போது நீ யாரையும் தேடிச் சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே. முதலில் உன் மீது நம்பிக்கை வை. உன் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும். இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருக்கப் போகிறாய் என் செல்லமே. என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் அது முடியும். காரணம், உனக்குள் இருப்பது நீ அல்ல, உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன், நிழலாக உனக்கு. நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன் நிழலாகத்தான் இருக்கிறேன். இதை நீ நிச்சயம் உணரத்தான் போகிறாய். நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து சென்று கொண்டே இரு. நிச்சயம் உன் இலக்கு உன்வசமாகும். நானே வியக்கும் வகையில் நீ எனது சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்களை தவிர்த்து நடந்து கொள். நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உன்னை நான் உயர்த்தி காட்டுகிறேன். கவலைப்பட வேண்டாம். உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். என்னை நம்பியுள்ள என் செல்ல குழந்தைக்கு என்ன கேட்டாலும் நிச்சயமாக தருவேன். அதற்கு முன் அந்த அதீத சக்தியை தக்க வைத்து கொண்டு பத்திரமாக இவ்வுலகின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவானா மாட்டானா என்பதையும் நான் சோதிப்பேன். நான் சோதிப்பதில் உனக்குள் பொறுமை, நம்பிக்கை இருந்தால் உனக்கு வேண்டியன எல்லாம் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ நினைத்ததெல்லாம் கைகூடி வரும். புரிகிறதா என் செல்லமே? போதும், நீ அழுததெல்லாம் போதும். பல நாட்களாக நீடித்த உன் பிரச்சனைகள் எல்லாம் இதோ முடிவும் தருவாயில் வந்துவிட்டது. பயமின்றி சென்று கொண்டே இரு. நீ கேட்டதையெல்லாம் கொடுக்க ஒரு அவதாரமாகவே நான் வருவேன். என்னுடைய சத்திய வாக்கு இது என் செல்லமே. என்னுடைய சத்திய வாக்கு என்றுமே பொய்யாகாது.
உன் மனதில் உள்ள குழப்பங்கள் ஏகப்பட்டது இருக்கிறது. நான் சொல்வது உண்மைதானே? கவலைப்படாதே, பனிபோல் எல்லாம் விலகப் போகிறது. போனவர்களை பற்றி நீ கவலைப்பட தேவையே இல்லை. போனவர்களை பற்றி நீ எந்த ஒரு கவலையும் உனக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் உன் அருமை தெரிந்தவர்கள், உன்னை விட்டு சென்றவர்கள் தானாக திரும்பி வருவார்கள். யாரிடமும் ரொம்ப பேசாதே. யாரிடமும் உன்னுடைய பிரச்சனைகளை அதிகமாக பகிர்ந்து கொள்ளாதே. அதனால் பிரச்சனைகள் தான் அதிகமாகும். உன் குணம் மற்றவர்களுக்கு புரியும் காலம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கை களை கட்டப் போகிறது. ஆம் செல்லமே, என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உனக்கு தினமும் இந்த முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் நிம்மதியை கலைக்க சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறதா? அப்படியென்றால் நீ கவலைப்படக்கூடாது. நான் உனக்கு அருள்பாலிக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் வரத்தான் செய்வேன். தீமை நடந்து கொண்டிருக்கிற இடத்தில் நான் அந்த இடத்தில் வந்து உன்னை காப்பாற்றத்தான் வருவேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நான் தான் வருகிறேன் என்று நீ நிச்சயமாக கருத வேண்டும். நீ இதை மட்டும் உணர்ந்தால் உன் கையில் உள்ள அந்த ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தரப்போகிறேன். புரிகிறதா? அதனால்தான் உன் கையில் ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு செய்கிறேன். புரிகிறதா என் செல்லமே? நீ நினைப்பதை விட பல மடங்கு செய்ய உனக்காக நான் காத்திருக்கிறேன். பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. நீ மனதளவில் மன வலியாலும் துன்பத்தாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து கலங்கி நிற்கிறாய். அதை பார்த்து நானே கலங்குகிறேன். இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவம்தான். இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய, நிம்மதியான, மகிழ்ச்சிகரமான, வெற்றிகரமான பல நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து உன் இல்லத்தில் நடக்கவிருக்கிறது என் செல்லமே. இதை நீ உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். மன அழுத்தத்தை தூக்கி எறி. அது ஒரு கெட்ட வியாதி என் செல்லமே. கெட்ட வியாதி, கொடிய நோய். உன் மனம் தெளிவடைய நான் சொல்வதை மட்டும் கேள். நான் உனக்கு அமைத்து கொடுக்கும் வாழ்க்கை இது. உனக்கான வாழ்வுதான், மகிழ்ச்சியான வெற்றியான வாழ்வுதான் உனக்கு நடக்கப் போகிறது. இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் முருகா சரணம். ஓம் சரவண பவ. ஓம் முருகா சரணம்.